வீட்டுல இருக்கிறோம்னு வச்சுக்கலாம், சும்மா இருக்கிறோம், செல் இருக்குதுன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம செல்லை பாக்குறோம். அதை பார்த்துக்கிட்டு அதுல என்ன இருக்கோ இல்லையோ அந்த செல்போன்ல நமக்கு ரொம்ப செல்லோஃபியா அப்படிங்கிற நோய் வந்துருச்சு. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய விஞ்ஞானம் விண்ணை துளைத்து விடிய வைக்க பார்க்கிறது. நாமோ பூமியை துளைக்கும் புழுக்களாய் மானுடம் சிறகு தயாரிக்க சித்தரிக்கிறது என்று ஒரு கவிதை வரி இருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி உச்சபட்சமான நிலையை இன்னைக்கு நாம் எல்லோருமே எட்டிவிட்டோம். ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டாலே ஒரு வீட்டுல 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 நபருக்கும் செல் இருக்குது. வீட்டுல என்னென்னலாம் வசதிகள் இருக்குமோ அது அனைத்து வசதிகளும் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில கடினப்படாமல் இருப்பதற்கு, வாழ்க்கையை சௌரியமாக மாற்றுவதற்கு, எளிமையாக மாற்றுவதற்கு தேவையான அனைத்து விஞ்ஞான கருவிகளையும் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். பயணிப்பதற்கு கார் வச்சிருக்கிறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து என்று விஞ்ஞானம் பல கட்ட வளர்ச்சிகளை எட்டி போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில்துறைகள்ல மானுடர்கள் 500 பேர் வேலை பார்க்குற விஷயத்த ஒரு மிஷின் பார்க்குற அளவு கொண்டு வந்துட்டாங்க. மேன் பவரை குறைச்சிக்கிட்டே வரோம். இளைஞர்கள் இன்னைக்கு நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஐடியில நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற துறை இன்னைக்கு நல்லா வளர்ந்துட்டு வருது. நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழியில பேசுறோம் அப்படின்னா கூட அது ஆங்கிலம், பல்வேறு மொழிகள்ல அது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ற அளவு இருக்குது. ஆங்கிலத்தில் உள்ள தமிழ்ல ஏஐ மூலமாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, மாற்றிக்கிட முடியுது. இந்த அளவு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. இப்ப விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே இருக்கு, மேன் பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது, எல்லாமே மிஷின் செய்யக்கூடிய அளவு வந்துருச்சுன்னா இளைஞர்கள் எதிர்காலத்தில் என்ன செய்வார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எல்லாமே வளர்ந்துட்டு நிறைய நிறைய பொருட்கள் எல்லாம் நம்ம கூட்டிக்கிட்டே போறோம். ஒரு 1000 பேர் வேலை பார்க்கறத 2 மிஷின் பார்க்க ஆரம்பிச்சிருது. அப்ப மீதி 1000 பேருக்கு வேலைக்கு எங்க போகிறது? இதையெல்லாம் ஒரு அரசு, சமூக ஆர்வலர்கள் அனைவரும் தொலைநோக்கு சிந்தனையோட சிந்திக்கணும். மானுட சமுதாயம் எல்லாரும் மேன் பவர் குறைச்சிக்கிட்டே வர 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 இவர்கள் சும்மா இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? ஒரு காலத்துல மனிதர்கள் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது இயல்பா இருந்தது, ஆரோக்கியமான விஷயமா இருந்தது. இன்னைக்கு நம்மளால சும்மா இருக்க முடியல. நம்ம எல்லாம் துருன்னு வரோம். வீட்டுல இருக்கிறோம்னு வச்சுக்கலாம், சும்மா இருக்கிறோம், செல் இருக்குதுன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம செல்லை பாக்குறோம். அதை பார்த்துக்கிட்டு அதுல என்ன இருக்கோ இல்லையோ அந்த செல்போன்ல நமக்கு ரொம்ப செல்லோஃபியா அப்படிங்கிற நோய் வந்துருச்சு. செல்போனை பார்த்துட்டே இருக்கிறோம், சும்மா இருக்கவே முடியல. மனதுல வரக்கூடிய எண்ணங்களை நாம் நேருக்கு நேராக சந்திச்சு கொள்ள தயாராக இல்லை. நம்ம மனதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறோம். நம்மை நாமே பார்ப்பதற்கு நமக்கு பலகீனமா இருக்கிறதுனால வேற ஒரு பொருளோடு நம்ம கனெக்ட் ஆகிறோம். இப்படி விஞ்ஞான வளர்ச்சி ஒரு பக்கம், செல்போன் வளர்ச்சி ஒரு பக்கம். அப்ப இளைஞர்கள் எதிர்காலத்தில் தங்களை எப்படி என்கேஜ் பண்ணுவாங்க, அவர்கள் எப்படி தங்களை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கேள்வி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. எதிர்காலத்துல நம்ம எல்லாருமே மிஷினை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சா, மேன் பவரே இல்லை அப்படின்னா இவர்கள் யாருக்காக உழைப்பார்கள், எதற்காக உழைப்பார்கள் என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இளைஞர்களின் கையில் எதிர்காலமா அல்லது நவீன விஞ்ஞான கருவிகளின் கையில் எதிர்காலமா என்ற ஒரு விவாதம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விவாதமாக இருக்கிறது. சமூக ஆர்வலர்கள் இதை குறித்து நீண்ட நெடிய சிந்தனையில் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் அரசு ஒரு பக்கம் யோசித்துக் கொண்டிருக்கிறது, என்ன செய்ய வேண்டும். அதிகப்படியான மேன் பவர், மக்கள் தொகை பெருகிக்கிட்டே வருது, எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும், எல்லாருக்கும் நீர் கொடுக்கணும், வாழ்வதற்கு இடம் கொடுக்கணும், பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும். அப்ப மானுட சமுதாயம் இப்படி போயிட்டே இருக்குது. மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, எதிர்காலத்துல இளைஞர்கள் மிஷினை பயன்படுத்தலாம், ஆனால் ஒரு மிஷினால ஒரு நெல்லை உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு மிஷினால் ஒரு கோதுமையை சுயமாக அதுவே ஒரு மரபுல இருந்து உருவாக்க முடியாது. ஒரு மரபிலிருந்து இன்னொன்னு மாற்ற முடியுமே தவிர ஒரு புதிதாக ஒரு நெல்லை யாராலும் உருவாக்க முடியாது. நவீன விஞ்ஞானத்தால் உருவாக்க முடியாது. அதுக்கு நம்ம பூமியில விவசாயம் செய்துதான் ஆக வேண்டும். நவீன விஞ்ஞான கருவிகளின் வளர்ச்சிகளை எல்லாம் பயன்படுத்தி இளைஞர்கள் அனைவரும் எதிர்காலத்தில் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் தங்களுடைய உறவுகளுக்கும் தேவையான உற்பத்தியை தொடங்க வேண்டும். முதல்நிலை தொழில் என்ற தொழிலை மீண்டும் கையில் எடுக்கணும். செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் என்று சொல்லக்கூடிய சுய தற்சார்பு வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும். இளைஞர்கள் வேலையே இல்லை, எல்லாம் ஐடியில தான் பார்ப்பேனா அப்படிங்கிற கூடாது. நல்ல லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க, நீ ஆர்கானிக் உணவு தான் வேணும்னு நினைக்கிறீங்க, தூய்மையான உரம் கலக்காத நச்சு கலக்காத ஒரு தானியங்கள் தான் வேணும், காய்கறிகள் தான் வேணும் நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய உணவுகளும் காய்கறிகளும் தானியங்களும் நச்சு கலக்காமல் வருதுங்கிறது எந்த ஆதாரம் இருக்கிறது?
ஆதாரமே கிடையாது. நீங்க அது அவன் கெமிக்கல் அடிச்சு தான் கொடுக்குறான். உங்கள்கிட்ட ஆர்கானிக்னு சொல்லி வித்துமா நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க. அப்போ உங்களுக்கு நீங்க தூய்மையான நல்ல நச்சற்ற ஒரு உணவையும் பொருட்களையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் முதலில் நீங்கள் மண்ணில் இறங்கி விவசாயம் செய்ய வேண்டும். உங்களுக்கான உணவு உற்பத்தியை நீங்களே செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான உணவு உற்பத்தியை தனக்கு போக தன்னுடைய குடும்பத்திற்கு போக மற்றதை மற்றவர்களுக்கு வழங்கி பண்டமாற்று முறையில் உருவாக்க வேண்டும். இப்படி ஒரு சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான முறையில் இந்த தற்சார்பு வாழ்க்கையை முன்னெடுக்க ஆரம்பித்தால் கருவிகளை குறித்த அச்சம், அந்த கருவிகளை நீங்கள் விஞ்ஞானத்தை பயன்படுத்தி விவசாயத்தை நீங்க அழகாக எளிமையாக பார்ப்பதற்கான ஒரு முகாந்திரத்தை உருவாக்க முடியும். ஆகவே இளைஞர்களின் கையில் தான் எதிர்காலம் இருக்கிறது. அந்த கருவிகள் வெறுமன கருவிகளுக்கு எந்த விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு நுட்பம் இருக்காது. மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையை நேர்த்தியாகவும் விரைவாகவும் செய்யலாம். ஆனால் அந்த கருவிகளை எல்லாம் மனிதர்கள் பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொண்டு நல்ல வளர்த்தெடுத்து இந்த உலக தேசம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பசியாற்றக்கூடிய வேலையை அனைவரும் செய்ய வேண்டும். தற்சார்பு வாழ்க்கைக்கு இளைஞர்கள் முன் வர வேண்டும். இளைஞர்கள் தற்சார்பு வாழ்க்கைக்கு அதிகமான அளவு வரும்போதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு உணவு பற்றாக்குறை இல்லாத ஒரு சமூகமாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். விஞ்ஞானத்தையும் நம்முடைய விவசாயத்தையும் இணைத்து இளைஞர்கள் நிறைய மேன்பவரை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இளைஞர்கள் அனைவரும் விவசாயத்துக்கு வரும்போது வேலையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. எதுக்காக அவன் வேலை பார்க்கறான் மிகப்பெரிய ஐடி கம்பெனியில்? எதுக்காக? இந்த வயிற்று பசியை போக ஆடம்பரமா தன்னுடைய வசதிகளை பெருக்கி காமிக்கணுங்க கூட அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்துல உணவு கிடைக்கிறதுக்கு தேவையான வேலையை இளைஞர்கள் தங்களுடைய மேன்பவரை அந்த விவசாயத்துல நல்லா என்கேஜ் பண்ணிட்டு நம்ம உற்பத்தி தொழிலை நம்ம பெருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்தியா ஒரு இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரியா மாறும். உலகத்துல பொருளாதாரம் கூடலாம் இறங்கலாம், அதை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. நமக்கு தேவையான தற்சார்பு வாழ்க்கையில இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஈடுபட தொடங்கிட்டால் நமக்கு எந்த பொருளாதாரமும் இல்லை, நம்மளை யாரும் வீழ்த்தவும் முடியாது. ஏன்னா நமக்கு தேவையானதை நாமே செய்கிறோம் என்றால் யாரும் நம்மை வீழ்த்த முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.